வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா, எல்லா கல்யாண வீடுகள்லையும் லஞ்ச் மெனுவில் கண்டிப்பாக இந்த உருளை பட்டாணி வறுவல் இல்லாமல் இருக்காது. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் மூணுத்துக்குமே இது சூப்பரான காம்போங்க. இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம கிச்சன் போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் பீசஸ் போடணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. எப்பயுமே இந்த இரும்பு வாணலியில் நீங்கள் இந்த வறுவல் ஐட்டம் செஞ்சால் அது ரொம்ப சுவையாக இருக்கும். நல்ல ரோஸ்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் சட்டி வச்சாச்சு. நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வேறு எந்த தாளிப்பும் நம்ம இதில் போட போகிறதில்ல. இது 2 மட்டும் போட்டாலே உங்களுக்கு போதும். 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு நல்ல மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் சும்மா ரஃபாகவே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயம் முதல்ல சேர்த்து லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு 10 பல் பூண்டு உரிச்சிட்டு அதை 1-2 இடிக்கல்லில் தட்டி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் பூண்டு சாப்பிடாதவங்களா இருந்தால் பூண்டுக்கு பதில் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்குனா அந்த வாய்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால நம்ம பூண்டோ பெருங்காயத்தூளோ சேர்த்து செய்கிறது நல்லது. ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் இடித்து வச்ச ஒரு 10 பல் பூண்டு அதையும் சேர்த்து இதோட ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் இதில் சேர்த்து வதக்கி விடலாம். இப்போ நான் பச்சை பட்டாணி, அதாவது உரிச்ச ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை இந்த டைமே தக்காளியோடு சேர்த்து வதக்கிக்கிங்க. இப்போ தக்காளியும் வதங்கிறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்தது மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நான் இப்போ நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ்லேருந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள். நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ் மணமும் சுவையும் நிறைந்தது. ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்களே வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் கொஞ்சம் நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்மளுடைய குழம்பு மிளகாய் தூளில் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் நல்ல இந்த நான்வெஜ் ஃப்ளேவர் எனக்கு வேணும், கொஞ்சம் அந்த பட்டைக்கிராம்பு வாசனைலாம் தூக்கலாக தெரியணும், அந்த மாதிரி எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய செந்தூரோட கறி மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஒன்று குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா கறி மசாலா தூள் சேர்த்துக்குங்க. 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஆல்டர் பண்ணிக்கலாம். இது 2மே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மசாலாவோட வதக்கி விட்டாச்சு. மசாலாஸ் போடும்போது எப்பயுமே தீயை மிதமாக வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணி, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும்தான் தண்ணி. ஏன்னா இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா அப்படி ஒன்று கூடி வரணும் இல்லையா, அதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ஸோ தண்ணி சேர்த்துட்டு இப்போ உங்கள் உப்பு காரம் சுவையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நீங்கள் செக்கும் பண்ணிக்கலாம். உங்கள் காரம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு கூட்டவும் செஞ்சுக்கலாம், இல்லை இதை விட கொஞ்சம் கம்மியாகவும் செஞ்சுக்கலாம். இது மிதமான காரம் தான் நான் எப்பயுமே இருக்கும் நான் செய்கிறதுல. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போமா? ஆமாம், இவ்வளோ தான். ஜஸ்ட் அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடட்டும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு தோலை நீக்கிட்டு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். இதே மெத்தடில் உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் வாழைக்காய் சேர்க்கலாம். உருளைக்கிழங்குக்கு பதிலாக சேனைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு தடவையும் டிஃப்ரெண்ட்டாக கூட ட்ரை பண்ணலாம். இப்போ அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி விடுங்க. இந்த ரா ஃப்ளேவரெல்லாம்
நல்லா போயிடும். மசாலாவோட ரா ஃப்ளேவர் போயிடும். நம்ம உருளைக்கிழங்குல நல்ல அந்த உப்பு மசாலாலாம் உள்ளே இழுத்துரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. நான் வந்து இப்போ வச்சுருக்கிறது வந்து பச்சை பட்டாணி வந்து ஃப்ரோசன்கிறது ஆல்மோஸ்ட் ஹாஃப் குக்டு, ஏற்கனவே அது வேக வச்சு தான் இருக்கும். அதனால் நான் இதுக்கப்புறம் தான் பட்டாணி சேர்க்க போகிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான உரிச்ச பட்டாணி இருந்ததுன்னா நம்ம தக்காளி வதக்கும் போதே சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா நல்ல பட்டாணி நல்லா வெந்துடும். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு கிளறி விடுங்க. நல்ல கமகமன் வாசனை அருமையாக இருக்குது. இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக ஒரே ஒரு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போடுறேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அப்படியே டாஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப கிளறினோம்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு உடஞ்சிடும். அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே லைட்டாக திருப்பி விடுங்க. இது வந்து ஹை ஃப்ளேமில். அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரோஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான அருமையான கல்யாண வீட்டு உருளை பட்டாணி மசாலா வறுவல் ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் சாம்பார், ரசம், தயிர் எது கூட சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.